1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ நாடு எப்படி இருந்தது, அங்க இருந்த மக்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, எல்லாத்துக்கும் மேல மாமன்னர் ராஜேந்திர சோழன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு, இது எல்லாத்துக்குமான விடை இன்னைக்கும் ஒரு கோவில்ல இருக்கு. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல ராஜேந்திர சோழன் பத்தி எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்க. இந்த வீடியோல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனை நேர்ல பார்க்க போறோம். என்னங்க சொல்றீங்க, அது எப்படி முடியும்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழனோட சிற்பங்கள் குறைஞ்சது 5 இருக்கு. இதுல ராஜேந்திர சோழன் அவரோட குடும்பத்தோட இருக்கிற மாதிரி, அவரோட முகத்துல சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட தெரியற மாதிரி ஒரே ஒரு சிற்பம் மானம்பாடிங்கிற கோவில்ல இருக்கு. இப்ப இந்த வீடியோல இந்த கோவிலை பத்தி நான் என்னெல்லாம் தேடினேன், அங்க நேர்ல பயணிச்சு நான் வியக்கும்படி என்ன பார்த்தேன், கடைசியில ராஜேந்திர சோழனை எப்படி பார்க்க கிடைச்சதுன்னு எல்லாமே பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான காணொளி, அதனால விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீரச்சோழம், வீரச்சோழம், வீர வீர வீரச்சோழம். சோழர்களோட அரண்மனைகள் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு தொலைச்சிட்டோம். அதுல சோழர்களை பறைசாற்றுற மாதிரி ஓவியங்கள் என்னெல்லாம் இருந்திருக்குமோ. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜேந்திர சோழன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட சில சிற்பங்கள் வழியா இன்னைக்கும் பார்க்கலாம். இதுல 1 தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற சிற்பம், 2 கங்கை கொண்ட சோழபுரத்து சிற்பம், 3 பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை சிற்பம், 4 திருவாரூர் கோவில் சிற்பம். இப்ப இது எல்லாத்தை விடையும் ரொம்ப அழகா ராஜேந்திர சோழன் அவரோட குடும்பத்தோட இருக்கிற மாதிரியான ரொம்ப அபூர்வமான சிற்பம் 1 மானம்பாடி கோவில்ல இருக்கு. இதை பத்தி முதல்ல ஒரு புக்கில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கோவில் இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அதை நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வமும் வந்தது. சரி, இப்ப நம்ம தேடலை எங்க ஆரம்பிக்கிறது? இந்த கோவிலை பத்தி மொத்தமா நானே உங்களுக்கு சொல்றதை விட ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறேன். முதல்ல இந்த கோவிலோட படங்களை இன்டர்நெட்ல தேட போறோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுங்கிறத ஆய்வு நூல்கள் வழியா பார்க்க போறோம். இதை வச்சு அந்த காலத்துல இந்த கோவில் எப்படி இருந்திருக்கும், அங்க திருவிழாக்கள் எப்படி நடந்திருக்கும், அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா தான் நேர்ல போக போறோம். சரி, முதல்ல கூகுள் மேப்ஸ்ல பார்ப்போம். இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து நார்த்ல 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. குறிப்பா சொன்னா கும்பகோணம் டு சென்னை ஹைவேயை அப்படியே ஒட்டி இருக்கு. சரி, இப்ப இந்த கோவிலோட படங்கள் ஏதாச்சும் இன்டர்நெட்ல இருக்கான்னு பார்ப்போம். சின்ன கோவிலா தான் தெரியுது, ரொம்ப பராமரிப்பு இல்லைன்னு தெரியுது. கோவில் சுவர்கள்ல அழகான கோஷ்ட சிற்பங்கள் இருக்கு. மூலவரை பார்த்த மாதிரி சின்னதா ஒரு சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கு. பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்கு. ஆனா அதுவும் பராமரிப்பு இல்லாம தான் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த கோவில் என்ன ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கு. எங்கேயுமே இல்லாத மாதிரி ராஜேந்திர சோழன் அவரோட குடும்பத்தோட ஒரு சிற்பத்துல இருக்காருன்னா இந்த கோவில்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். சரி, இந்த கோவில் கல்வெட்டுகள் ஏதாவது சொல்லுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த கோவிலோட பேரு நாகநாத சுவாமி கோவில், மானம்பாடிங்கிற கிராமத்துல இருக்கு. ஆனா சோழர் காலத்துல இந்த கோவிலோட பேரு என்னவா இருந்திருக்கும்? இன்டர்நெட்ல ஒரு போட்டோ கிடைச்சது. இதுல பாருங்க, ஸ்ரீ கைலாச முடைய நாயனார் கோவில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த காலத்துல இந்த கோவிலோட பேரு கைலாசமுடையார் கோவில். அந்த காலத்துல ஊரோட பேரும் மானம்பாடி இல்ல, ராஜேந்திர சிம்ம வளநாட்டு மிழலை நாட்டு இலைச்சிக்குடியான வீரநாராயணபுரம். அப்போ இன்னைக்கு இருக்கிற மானம்பாடி அன்னைக்கு வீரநாராயணபுரம். அந்த காலத்து வீரநாராயணபுரம் எப்படி இருந்திருக்கும்? அதுல இருந்த கைலாசமுடையார் கோவில் எவ்வளவு அழகா இருந்திருக்கும்.
இப்ப இந்த கோவில்ல மொத்தம் 9 கல்வெட்டுகள் இருக்கு. 3 ராஜேந்திர சோழனோட காலத்துல வெட்டப்பட்டது, 6 அவரோட பேரனான குலோத்துங்க சோழன் காலத்துல வெட்டப்பட்டது. இதுல இருந்து ரொம்ப முக்கியமான 4 விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு மானம்பாடிக்கு பயணிக்க போறோம். முதல் விஷயம், ராஜேந்திர சோழனோட தேவார நாயகமா பணியாற்றின பதஞ்சலி பிடாரர் அப்படிங்கிறவர் இந்த கோவிலுக்கு 60 காசுகள் நிபந்தமா கொடுத்திருக்காரு. எதுக்காகனா இந்த கோவில்ல என்னென்னைக்கும் தடைப்படாம 3 விளக்குகள் இருக்கு. சாதாரண விளக்கு இல்ல, நொந்தா விளக்கு. இதோட மகத்துவத்தை நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது வெறும் 150 வருஷத்துக்கு முன்னால தான். அப்போ கரண்ட் ஏதும் இல்லாம 1000 வருஷத்துக்கு முன்னால இரவு நேரத்துல இந்த கோவில் எப்படி இருந்திருக்கும்? தானமா கொடுக்கப்பட்ட நொந்தா விளக்கு கோவிலை எப்படி ஒளிமயமாக்கியிருக்கும்? இப்ப கல்வெட்டுகள் சொல்ற 2வது விஷயம், இந்த ஊர்ல வாழ்ந்த நகரத்தார் இந்த கோவிலுக்காக நிறைய தானம் கொடுத்திருக்காங்க. நகரத்தார்னா உடனே காரைக்குடி செட்டிநாடுன்னு நினைக்க கூடாது. நகரத்தார்னா வணிக குழுன்னு அர்த்தம். இந்த வணிக குழு இந்த கோவிலுக்கு ஒரு நந்தவனம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு ராஜேந்திர சோழ நந்தவனம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல தினமும் 3 கால சந்தி பூஜைக்கு இங்க இருந்து தான் பூ போயிருக்கு. இந்த நகரத்தார் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்திருப்பாங்க? இவங்க கோவிலுக்கு தானமா அமைச்ச ராஜேந்திர சோழ நந்தவனம் எப்படி இருந்திருக்கும்? கல்வெட்டுகள் சொல்ற 3வது விஷயம், ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருஷத்தோட மாசமான சித்திரையில இந்த கோவில்ல 7 நாளுக்கு சித்திரை திருவிழா நடந்திருக்கு. இந்த ஊரோட நகரத்தார் கொடுத்த கொடையில அந்த 7 நாளைக்கும் நம்பி நங்கை அப்படிங்கிற ஒரு குளத்துல இருந்து இந்த கோவிலுக்கு 2000 அல்லிப்பூக்கள் வந்திருக்கு. நம்பி நங்கை குளத்து அல்லிப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் எப்படி இருந்திருப்பார்? இப்ப கல்வெட்டுகள் சொல்ற ரொம்ப சிறப்பான 4வது விஷயம், விருதராஜ பயங்கர ஆச்சாரியன் அப்படின்னு ஒருத்தர் இந்த சித்திரை திருவிழா நடக்கும்போது இந்த கோவில்ல ஒரு நாளைக்கு 5 தடவை கூத்து நடத்தினாராம். இந்த கல்வெட்டுப்படி அந்த கூத்து எப்பவும் தடைபடாம காலங்காலமா நடக்கணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு நிலத்தை தானமா கொடுத்திருக்காங்க. இப்படி கூத்துக்காக கொடுக்கிற நிலதானத்துக்கு பேரு கூத்தாட்டு காணி. இன்னைக்கு கூத்துனா என்னதுன்னே நமக்கெல்லாம் தெரியாம போச்சு. கூத்துனா டான்ஸ் டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அது மட்டும் இல்லை, சுருக்கமா சொல்றேன். கூத்துல 2 வகை இருந்திருக்கு. ஒன்னு சாந்தி கூத்து, இன்னொன்னு வினோத கூத்து. சாந்தி கூத்துல 4 வகை, இதுல நாடகம் ஒரு வகை. வினோத கூத்துல 6 வகை, இதுல தான் குரவை கூத்து, குடக்கூத்து எல்லாமே வரும். இப்போ எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு அந்த காலத்து கூத்து வகை பத்தி இந்த கோவில்ல ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கு. நீங்களே இந்த கல்வெட்டுல பாருங்க. தமிழ் கூத்தாட கடவதாக, தமிழ் கூத்தாட கடவதாக. அப்போ இந்த கோவில் சித்திரை விழால தினமும் 5 தடவை நடத்தப்பட்ட கூத்தோட பேரு தமிழ் கூத்து. இந்த கோவில்ல அந்த காலத்து தமிழ் கூத்து எப்படி நடந்திருக்கும்? சரி, கல்வெட்டுகள் பார்த்தாச்சு. இப்ப இந்த கோவிலுக்கு நேர்ல போறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்களை ராஜேந்திர சோழன் சிற்பம் உட்பட ஒரே ஒரு நிமிஷத்துல இன்டர்நெட்ல தேடி பார்த்துருவோம். இது கோவிலோட கருவறை. இதுக்கு முன்னால நீளமா முகமண்டபம் இருக்கு. இதோட 3 பக்க சுவர் முழுசா அழகான கோஷ்ட சிற்பங்கள் இருக்கு. பிக்ஷாடனர் இருக்காரு, நடராஜர் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, தட்சிணாமூர்த்தி இருக்காரு. கருவறையோட பின் சுவர்ல ரொம்ப அபூர்வமான லிங்கோத்பவர் இருக்காரு. உங்கள எத்தனை பேருக்கு லிங்கோத்பவர் கதை தெரியும்னு தெரியல. இதுதான் சிவனோட அடியையும் முடியையும் தேடின கதை. பிரம்மா விஷ்ணு இவங்க 2 பேர்ல யார் உயர்ந்தவங்கன்னு சண்டை வர சிவன் கிட்ட போய் கேட்குறாங்க.
அதுக்கு அவர் யார் என்னோட அடியவோ முடியவோ தொடுறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருப்பு தூணா சிவன் காட்சி அளிக்கிறார். பிரம்மா அன்னப்பறவையா மாறி மேல பறக்கிறாரு. விஷ்ணு வராகம், அதாவது ஒரு பன்றியா மாறி கீழே போறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் 2 பேராலையும் சிவனோட காலையோ தலையவோ தொட முடியல. விஷ்ணு தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஆனா பிரம்மா சிவனோட தலையை தொட்டுட்டதா பொய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு தாழம்பூவையும் பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. இதனால கோபமடைந்த சிவன் பிரம்மாவோட ஒரு தலையை எடுக்கிறார். இதுதான் லிங்கோத்பவரோட கதை. இப்போ இந்த கதையை சிற்பத்துல எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு சைட்ல தாடி வச்ச பிரம்மா, இன்னொரு சைட்ல சங்கு சக்கரம் ஏந்திய விஷ்ணு வணங்கி நிக்கிறாங்க. நடுவுல நெருப்பு தூணா காட்சி அளிச்ச சிவனை சுத்தி நெருப்பு காமிச்சிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையா மேல பறக்கிறாரு, விஷ்ணு பன்றியா கீழே போறாரு. முக்கியமா இது என்ன மாதிரியான புடைப்பு சிற்பம் பாருங்க, அவ்வளவு டீப்பா இருக்கு. இப்போ இதுல சாதாரணமா பார்க்க முடியாத ரொம்ப ரேரான விஷயம் என்னன்னா, பிரம்மாவுக்கு பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவையும் இதுல காட்டியிருக்காங்க. இது போக ரொம்ப அழகான மகர தோரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் சரிங்க, ராஜேந்திர சோழன் சிற்பத்தை காட்டுங்கன்னு நீங்க கேட்கறது நல்லா புரியுது. ஆனா நான் தான் ஏற்கனவே காட்டிட்டேனே. மறுபடியும் ஒரே ஒரு செகண்ட் காட்டுறேன், நல்லா கவனிங்க. பாத்தீங்களா, நடராஜருக்கு 2 சைட்லயும் சில பேர் அவரை வணங்கி நிற்கிறாங்க. இதுல தான் ராஜேந்திர சோழன் இருக்காரு. இப்போதைக்கு இவ்வளோ போதும். இப்போவே காமிச்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை விடையும் ரொம்ப தெளிவா நேர்லையே பார்க்க போறோம். இப்போ மானம்பாடி கோவில் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இருக்கும்னு விஷுவலைஸும் பண்ணிக்கிட்டோம். பயணத்துக்கு தயாராகுங்க. ராஜேந்திர சோழனை பார்க்கறதுக்கு மானம்பாடிக்கு போக போறோம். ஹைவேல காரை பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். உடனே கோவில் வந்துருச்சு. முன்னாடியே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. ஆனால் ரோடோட மட்டத்தை ஏத்துனதுனால போர்டு கீழே புதைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. போர்டில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ரொம்பவே புதுமையாக இருந்துச்சு. ராஜேந்திர சோழனின் 6 கல்வெட்டுகளும் குலோத்துங்கனின் 3 கல்வெட்டுகளும். சரி, நம்ம கோவிலுக்கு உள்ள போவோன்னு தொடர்ந்து நடந்தேன். ஆனா கோவில் கோபுரம் இடிஞ்சு போய் கட்டைகளை போட்டு தடுத்து வச்சு வெளியில பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. கோபுரம் வழியா உள்ள பார்த்தா ஏதோ வெட்ட வெளி மாதிரி தெரிஞ்சது. நல்லா கவனிச்சு பார்த்தா கோவில் செதஞ்சு போய் எல்லா இடத்துலையும் கல்லா செதறி கிடந்துச்சு. எங்கடா போச்சு மானம்பாடி கோவில்னு அலறணும்னு தோணுச்சு. திடீர்னு ஒருத்தர் எங்களை கோவிலோட சைடு வழியா உள்ள விட்டாரு. நான் ஓடி போனேன். கோவிலோட பேஸ் மட்டும் இருக்கு, சுத்தி எல்லா இடத்துலயும் கல்லா கிடந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாவே இதுதான் மானம்பாடியா இல்ல நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேனான்னு யோசிச்சேன். தொடர்ந்து நடந்தேன். ஒரு மேடல ஏறினா நீளமா ரெக்டாங்குலரா ஒரு பகுதி வந்துச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, மானம்பாடி கோவிலோட முகமண்டபம். இப்ப நம்ம உள்ள போறது கோவில் கருவறை. மூலவர் இருந்த தடயமே இல்லாம அங்க ஒரு செடி முளைச்சிருக்கு. இங்க பாருங்க, சண்டிகேஸ்வரர் சன்னதி. பக்கத்துல அம்பாள் சன்னதியை பாருங்க. எத்தனையோ கல்வெட்டுகளை தேடி வந்தேன், ஆனா ஒன்ன கூட பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் தலை சுத்தி ஒரு ஓரமா உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இன்டர்நெட்ல ஒரு விஷயம் வாசிச்சது ஞாபகம் வந்தது. 2013 கும்பகோணம் டு சென்னை ஹைவேயை விரிவுபடுத்துறதுக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு இந்த கோவிலை இடிச்சு ஹைவேயை அகலப்படுத்துறதா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரோடு போடுறதுக்காக இந்த 1000 வருஷ பழைய கோவிலை இடிச்சிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கோவில் சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். இந்த பயணத்துக்கு அப்புறம் நான் வீடு திரும்பினதும் இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய அலச ஆரம்பித்தேன். இந்த கோவிலுக்கு என்னாச்சுன்னா, 2013 நெடுஞ்சாலைத்துறை கும்பகோணம் டு சென்னை ஹைவேயை விரிவுபடுத்தணும்னு போட்ட பிளான் படி மானம்பாடி கோவிலை இடிச்சு அந்த வழியாக ஹைவே போட தயாராகிறாங்க. இதை கேள்விப்பட்ட வரலாற்று ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள், பொதுமக்கள் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணி பெட்டிஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2013 நெடுஞ்சாலைத்துறை அந்த பிளானை மாற்றி அமைக்கிறாங்க. கோவில் தப்பிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. 2014 இந்த கோவிலை புதுப்பிக்கிறோங்கிற பேரில் HRNC, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை, கோவிலை பாட்டாக பிரிக்கிறாங்க. பாலாலயம் பண்ணி மூலவர் மற்றும் எல்லா சிற்பங்களையும் ஒரு ஷெட்டில் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் 2 வருஷம் ஆகியும் எந்த ஒரு ரெனோவேஷனும் நடக்கலை. இந்த நேரத்தில் யுனெஸ்கோ நிறுவனம் தமிழ்நாட்டில் பழங்கால கோவில்களை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் படி பழமையான கோவில்களை புனரமைக்கிறதுக்கு தேவையான திறன் அறநிலையத்துறைக்கு இல்லைன்னோ, அவங்க கிட்டத்தட்ட மானம்பாடி கோவிலை மொத்தமாக அழிச்சிட்டாங்கன்னு எழுதுறாங்க. 2016 யுனெஸ்கோவோட ரிப்போர்ட்டை பார்த்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுக்கு மேலே புராதன கோவில்களில் குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸோட மேற்பார்வை இல்லாமல் லோக்கல் கான்ட்ராக்டர்ஸை வச்சு புனரமைப்பு பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டு மானம்பாடியிலிருந்து அறநிலையத்துறையை பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மானம்பாடி கோவிலில் புனரமைப்பு பண்ணுற பொறுப்பை அறநிலையத்துறை கையிலிருந்து எடுத்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. 2026 மானம்பாடி கோவில் தொல்லியல் துறை கையில் வந்து 10 வருஷம் ஆகியும் எந்த ஒரு வேலையும் நடக்கலை. கோவில் இன்னும் வேகமாக அழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹைவே போட்டனால கோவில் அழியலை, நம்ம ஊர்ல அதுக்கு தேவையான கவனம் கொடுக்காதனால தான் இந்த நிலை. சரி, மறுபடியும் நம்ம பயணத்தை தொடருவோம். என்னடா அது, மானம்பாடி கோவிலை பார்க்க வந்தா இப்படி வெறும் கல்லா செதறி கிடக்குதுன்னு வருத்தமா உட்கார்ந்துருந்தப்போ திடீர்னு எங்களுக்கு கதவை திறந்து விட்டவர் கோவிலோட சிற்பங்கள் எல்லாமே பாதுகாப்பா இருக்கு, காமிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டாரு. நீளமா ப்ளூ கலர்ல ஒரு ஷெட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கதவை திறந்தா பிக்ஷாடனர், பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மூலவர்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு டென்ட்டுக்கு அடியில் போட்ட பழைய மியூசியம் மாதிரி தரையில் மண்ணில் இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமா. சோழர் காலத்தில் தூக்கி கொண்டாடப்பட்ட மானம்பாடி கோவில் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு காலத்தில் இந்த கோவில் இருந்த அந்த அபூர்வமான லிங்கோத்பவர் இன்னைக்கு எப்படி இருக்காரு. தட்சிணாமூர்த்தியை பாருங்க, இன்னைக்கு வழிபாட்டில் இருந்தா இவர் எப்படி இருந்திருப்பாரு. இங்க பாருங்க, நாம போட்டோல பார்த்த நடராஜர் இருக்காரு. ஒரு நிமிஷம், கோவில் பிரிக்கப்பட்டு செதறி கிடக்கு, எல்லா சிற்பங்களும் ஷெட்டுக்குள்ள இருக்கு. அப்ப நான் தேடி வந்த ராஜேந்திர சோழன் சிற்பம்? உடனே நான் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சேன். வெளியில இடிபாட்டுக்குள்ள இருக்கா இல்ல மண்ணுல புதைஞ்சு போச்சான்னு எல்லா இடத்துலையும் தேடினேன். திடீர்னு சேரும் சகதிமா இருந்த அந்த ஷெட்டில் ஒரு குப்பை அள்ளுற மரம், அப்புறம் சில விஷயங்களை ஒரு கல்லு மேல வச்சிருந்தாங்க. அந்த கல்லை கவனிச்சு பார்த்தா, ஐயோ, எப்பேற்பட்ட மாமன்னருக்கு வந்த நிலைமைய பாருங்க. நான் அப்படியே அந்த இடத்துல தரையில உட்கார்ந்து என் விரல்களால அந்த சிற்பத்தை தொட்டு உணர்ந்து அதுல உள்ள சின்ன சின்ன விவரங்களை கவனிக்க ஆரம்பிச்சேன். கண்கள்ல நீர் வழிய. இதுவரைக்கும் இந்த சிற்பத்தை பெருசா யாரும் ஆய்வு செஞ்சு வெளியிடல. ஆனா நான் இதுக்கு பல மணி நேரம் செலவழிச்சு டாக்குமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெறும் என்னோட ஆத்ம திருப்திக்காக மட்டும். இதுக்கு மேல இதை பத்தி எல்லாருக்கும் சொல்லி என்ன பயன்னு தோணுச்சு. ஆனா இதை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தலைன்னா இப்படி ஒண்ணு இருந்ததையே உலகம் மறந்துடும்னு யோசிச்சப்பதான் துவண்டு விடக்கூடாது, இதை பத்தி பலருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. இதோ நீங்க சின்ன சின்ன நுணுக்கங்களோட பார்க்க காத்திருந்த ராஜேந்திர சோழன் சிற்பம். இது நடராஜர் கோஷ்ட சிற்பத்துக்கு 2 சைட்லயும் இருந்த பேனல்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்கிற பேனலை பார்ப்போம். இங்க ஒரு கோவில் கபோத அமைப்புக்கு கீழே ராஜேந்திர சோழன் நடராஜரை வணங்கிட்டு இருக்காரு.
பின்னாடி அவரோட 3 மனைவிகளும் வணங்கி நிற்கிறாங்க. இவங்க ராஜேந்திர சோழனோட மனைவிகளான முக்கோக்கிழானடிகள், வீரமாதேவி, திரிபுவன மாதேவியா இருக்கலாம். இப்போ ராஜேந்திர சோழனை நல்லா கவனிங்க. பெரிய கொண்டை போட்டு முகத்துல எவ்வளவு பெரிய மீசை பாருங்க. அதை கூட தத்ரூபமா காட்டியிருக்காங்க. இடுப்புல உடைவாள் கூட தெரியுது. இப்ப ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறுவன் நடராஜர் இருக்கிற திசையை காட்டுறாரு. காலத்துக்கு ரொம்ப முந்தையவரா இருந்தாலும் சில நுணுக்கங்களை பார்த்தா பார்வதியையும் சிவனையும் தன் விரலால சுட்டி காட்டின திருஞான சம்பந்தர் மாதிரி இருக்காரு. ஒரு கையில வியப்ப காட்டுற விஸ்மய முத்திரை இருக்கு, இன்னொரு கை நடராஜரை நோக்கி காட்டுது. இந்த சிற்ப தொகுதியோட ரைட் சைட்ல புராணத்தையும் சொல்லியிருக்காங்க. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆட பாணாசுரன் அப்படிங்கிற அரக்கன் கீழே உட்கார்ந்து குடமுழா வாத்தியம் வாசிக்கிறார். அப்படியே ரைட் சைட்ல இருக்கிற பேனலை பார்த்தா காளி தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து 6 பேர் வரிசையா நின்று நடராஜரை வணங்குறாங்க. இவங்க யாருங்கிறத பெரிய அறிஞர்களே ராஜேந்திர சோழனோட மகன்கள்னு தப்பா சொல்றாங்க. இப்போ இவங்க யாருன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க எல்லாரோட தலையை பாருங்க. கிரீடம் இல்ல, பெரிய கொண்டையும் இல்ல, மொட்டை போட்டு தலையில ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கூர்ந்து கவனிச்சா தலையில சின்னதா ஒரு குடுமியும் வச்சிருக்காங்க. இவங்க அரச குடும்பத்தினர் இல்ல, சிவனடியார்கள். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த 6 பேர்ல 2ஆவதா நிக்கிறது ஒரு பெண் அடியார். அப்போ ஒரு சைட்ல மன்னரோட குடும்பம், இன்னொரு சைட்ல சிவனடியார்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை நேர்ல பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. வரலாறும் புராணமும் ஒன்னா பிணைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். எப்படி இருக்கு பாருங்க. மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழஸ்ய பரகேசரி வர்மணக. இப்படிப்பட்ட பொக்கிஷத்துக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை. சரி, மானம்பாடியில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். ஆனா நான் இங்க எத்தனை விஷயங்களை தேடி வந்தேன். நொந்தா விளக்கு, சித்திரை திருவிழா, நம்பி நங்கை குளம், தமிழ் கூத்து எல்லாம் போச்சு. இங்கிருந்து மலேசியாவில் இருக்கிற கடாரம் வரைக்கும் வென்ற ராஜேந்திர சோழரை இன்னைக்கு ஒரு ஓட்ட ஷெட்டில் பூட்டி வச்சிருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே நாம என்னங்க பண்றது, கவர்மெண்ட்டை தான் கேட்கணும், அவங்க தான் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே குறை சொல்லிட்டு இருக்கலாமா? இப்படிதான் இந்த கோவில் 12 வருஷமா சும்மா இருக்குது. மக்களான நாமளும் ஏதாவது பண்ணணும். வரலாற்று அக்கறையை, வரலாற்று அறிவை, விழிப்புணர்வை உண்டாக்கணும். இந்த கோவிலை மீட்டெடுக்க முடிஞ்சா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளிக்கான நோக்கமே இதை பத்தி ஒரு 4 பேருக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆதங்கம் தான். நீங்க இதை ஷேர் பண்ணீங்கன்னா இதை மாதிரி புதைஞ்சு கிடக்கிற நம்ம வரலாறு மீண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்றைய விழிப்புணர்வே நாளைய மாற்றம். சரி, ராஜேந்திர சோழனை தேடி இதுவரைக்கும் எத்தனையோ பயணங்கள் செஞ்சிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் இருக்கு. இதுக்கு மேல அப்படி என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ராஜேந்திர சோழனை கடாரத்துக்கே போய் தேட போறோம். நம் பயணம் தொடரும்.